கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏவாசமா யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுதும் உபவாச காலம், லென்த்து காலம், நீங்கள் எல்லாம் சிலுவை தியானம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உபவாசத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு சிறிய செய்தி, சிலுவை தியானம் இப்பொழுது. ஆமென். நம்ம வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கெட்டுப்போகிறவர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பாவ மன்னிப்பின் சின்னம். சிலுவை தியாகம் பண்ற சின்னம். சிலுவை நமக்கு ஒரு வெள்ளப்படுத்துகிற சின்னம். சிலுவை நமக்கு அன்பின் சின்னம். ஆமென். சிலுவை ஒப்புரவாதற்கு ஒரே வழி சிலுவை. சிலுவை தாங்க நமக்கு வெள்ளப்படுத்துகிறது. சிலுவை நோக்கி பார்க்கும்போது நம்ம பலனடைகிறோம், பிரகாசம் அடைகிறோம், நாம் பிழைக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சிலுவை நம்மை பலப்படுத்துகிறது. ஆமென். சிலுவை சுமந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்கள் பாடுகள் பட்டார், உபத்திரங்கள் பட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இந்த நேரத்தில் உபவாசிக்கிறீங்களா? உபவாசம் நமக்கு பலனை தரும், நல்ல திடனை தரும். நம்ம இந்த லென்த்து கால உபவாசிக்கும் போது நிறைய தடைகள் வரும், இடர்கள் வரும். பாருங்க, ஆண்டவரையே பிசாசு சோதிச்சது பாருங்க. 40 நாள் எவ்வளோ போராடி ஆண்டவர் ஜெயிச்சார் பாருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் தலை நசுக்கி போட்டார் பாருங்க. நம்ம உறுதியாக இருக்கணுங்க. தடைகள் வரும் தான். பிசாசு வந்து நம்மளை தடை பண்ணுவான், வாசிக்க விடாமல் பண்ணுவான், ஜெபிக்க விடாமல் பண்ணுவான். ஆனால் நம்ம ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிக்கணும். உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜெபிக்கணும், உபவாசத்தை இருக்கணும். உபவாசத்தினால நமக்கு வல்லமை கிடைக்கும், தாமதமான காரியங்கள் நடக்கும், நடக்காத காரியங்கள் நடக்கும், எல்லாம் ஜெயம் கிடைக்கும். யாக்கோபு பாருங்க, எப்படி விடமாட்டேன் ஆண்டவர் காலை விடமாட்டேன்னு சொல்லி போராடி ஜெபிச்சார் பாருங்க. அதுபோல் நம்ம போராடி ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பட்டு விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவனாலே நம்ம பிழைத்திருக்கிறோம். சிலுவையில், அவர் சிலுவையில் நம்ம உங்கள் பாவத்தையும் எங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் உங்கள் சாபத்தையும் என் சாபத்தையும் எல்லாவற்றையும் சிலுவையில் அரைஞ்சாச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சாச்சு, எல்லாவற்றையும் அரைஞ்சாச்சு இல்லை. ஆமென். அதனால் நம்ம பிழைத்திருக்கோம். நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். புதிய ஜீவன் ஆண்டு கொடுத்திருக்கிறார் நமக்கு. உங்களுக்கு புதிய ஜீவன், புதிய சிருஷ்டி உண்டாக்கிறது, புதுப்பிப்பு கொடுத்திருக்கிறார். எனக்கு புதுப்பிப்பு, புது சிருஷ்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அன்பு கூர்ந்து சிலுவையின் சின்ன அன்பு. அவர் அன்பின் தேவன். அல்லேலூயா. தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்ட எல்லாவற்றையும், சாபங்களையும் பாவங்களையும் பிசாசையும் தலையை நசுக்கி போட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் நசுக்காச்சு. நீங்கள் சாபம் இருக்குன்னு பயப்பட வேண்டாம், பாவம் இருக்கும் பயப்பட வேண்டாம், போராட்டமாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கும் அவங்க குடும்பத்தில், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தேங்காதீங்க, தைரியமாக இருங்க, உவாசிங்க. உவாசி தடை வருந்தான், தடையெல்லாம் எதிர்த்து, சத்ருவெல்லாம் எதிர்த்து போராடி அன்றைக்கு உட்காந்து பாதத்தில் உட்காந்து செபிங்க. ஆமென். அல்லேலூயா. ஒப்புரவாக்கி கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பாதத்தில் உட்காந்து நாம் செபிக்கும் போது நம்ம எல்லாம் ஆண்டவர் நன்மையாக செய்வார். அவர் நன்மை செய்கிறவராக உலகத்தை சுற்றி திரிந்தார். ஆமென். பிசாசு துரத்துவராயும் நோய்களை குணமாக்குவராயும் அவர் சுற்றி திரிந்த நம்ம உலகத்திற்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதி பிழைக்க நம்ம நீதி பிழைச்சிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. அது
அநேக ஸ்திரீகள் இப்போ உபவாசத்தில் இருப்பீங்க. 2 காலத்தில் கணவன் குடிக்கிறான், பிள்ளைகள் தகாத வழியில் போகிறாங்க, பிள்ளை குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குழந்தை இல்லை, திருமணமாகவில்லை, வேலை இல்லை, ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும் குடும்பத்தில் இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும், முழங்கால் நிற்கணும். முழங்கால் யுத்தம் சத்ருவை அழிக்கிறதுக்கு உதவும். சத்ருவை அழித்து ஜெயம் எடுப்பார். ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார் உங்களுக்கு. மனசு நாடி போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எந்த ஜெபனாலும் எந்த ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிங்க. அவரை கர்த்தரை முன்னிறுத்துங்க. கர்த்தரை முன்னிறுத்தி நாம் ஜெபிக்கும்போது எல்லாம் ஜெயமாக முடித்து கொடுப்பார் ஆண்டவர். நீங்கள் எவ்வளோ போராட்டத்தில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், கவலையில் இருந்தாலும் நீங்கள் உபவாசம் பண்ணுறத விடாதீங்க. சாப்பிட்டா இடைஞ்சல் பண்ண வருவான், இடைஞ்சல் பண்ண வருவான், தடுக்க பார்ப்பான், தடை செய்ய பார்ப்பான். ஆனாலும் நீங்கள் மேற்கொள்ளணும். நான் கர்த்தர் தான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு செஞ்சு கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு செஞ்சு கொடுப்பார், முடிச்சு கொடுப்பார் என்று தேவ பக்தி வைராக்கியத்தோடு இருங்க. அண்ணாலும் பாருங்கள் எப்படி அழுது எப்படி இருந்தாங்க. அழுகையின் கண்ணீரை மாற்றினார்ல, ஆகாரின் கண்ணீரை மாற்றினார்ல. உங்கள் கண்ணீரை மாற்ற மாட்டாரா என்ன? உங்கள் கண்ணீரையும் மாற்றுவார். தேவாசம்மா யூடியூப் சேனல் வழியாக பார்க்குற எல்லாரையும் ஆண்டவர் எல்லாரும் கண்ணீரும் துடைப்பார். விசுவாசமாக நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசித்து ஜெபிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு கூடும், எல்லாம் ஆகும். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பேர் குழந்தை இல்லை, திருமணமாகவே இல்லை என்று இருக்காங்க. கண்ணீரெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி என்னோட சேர்ந்து ஜெபிங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தனத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த விவாசம் மகிழ்ச்சி வழியாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்ன எண்ணங்களோடு, என்ன வேதனைகளோடு, என்ன ஆசைகளோடு, என்ன விருப்பங்களோடு, என்ன தேவைகளோடு பார்த்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்க தேவையெல்லாம் நிறைவேற்றித்தாங்கப்பா, மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. திருவை சுமந்த நாட்கள் அப்பா, நீங்கள் அந்த பாடுபட்ட நாட்கள் அப்பா, அந்த நாட்கள் ஆண்டவர் நடுத்த நாட்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்குறோமாப்பா, சிலுவை நோக்கி பார்க்குறோமாப்பா. சிலுவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வாசிக்கிறோமே. சிலுவை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வாசிக்கிறோமே. சிலுவை நோக்கி பார்த்த முகங்கள் பிழைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் பிழைப்பு உண்டாகட்டுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ளும் அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்கள் செய்யுங்கப்பா, ஆச்சரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ரஹபால விஷபா ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் செஞ்சிட்டீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதி ஆண்டவரை பலப்படுத்தும். இயேசுக்கு இன்பநாம் துதிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ பார்த்த எல்லாரையும், என்னோடு சேர்ந்து செபித்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் எல்லா தேவைகள் நிறைவேறும், எல்லா விருப்பங்கள் நிறைவேறும். ஆமென். God bless you.